குலதெய்வத்தோட பேரை வச்சுட்டு அடுத்து நம்மளுக்கு வைக்கிற பேரை சொல்லி கூப்பிடலான்னு. இப்ப குலதெய்வத்தோட பேரு இப்ப கருப்பசாமியே வச்சுக்கோங்களேன். இப்ப கருப்பசாமி பேர் வச்சுட்டு அவருக்குன்னு ஒரு பேரு இப்போ பேர் வச்சுட்டு அந்த பேரை சொல்லி கூப்பிடுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த சாமியோட பேர் பேருக்குரிய எல்லாமே அந்த அந்த பேர் சொல்லி கூப்பிடுறவங்களுக்கு கிடைக்குமா? இப்ப எப்படியும் கூப்பிட போது வேற பேரை சொல்லி தான் நம்ம கூப்பிட போறோம். அதாவது இப்ப வேல்முருகன் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்கோம். அவருக்கு குலதெய்வம் அப்படின்னா கருப்புசாமின்னு வச்சுக்கோங்க. அப்ப கருப்புசாமின்னு அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், நம்மளோட குலதெய்வ பெயரை ஃபர்ஸ்ட் ஒரு 3 டைம் அந்த குழந்தையோட காதுல சொல்றோம். ஆனா பேர் வைக்கிறப்ப வேல்முருகன் அப்படின்னு வைக்கிறோம். அப்ப அந்த குழந்தைக்கு வரக்கூடிய தீங்கு மற்றும் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அந்த குலதெய்வம் ஏற்றுக்கொள்ளும், அவங்கள அந்த குழந்தை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மைக்காக தான் அப்ப பெரியவங்க அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடித்த பெயர்களை அந்த ஜாதகப்படி நாம எழுத்துக்களை வச்சு பெயர் வச்சாங்க. அப்ப அந்த தோஷங்களை போக்குவதற்கான ஒரு வழிதான் இதுவும். அப்ப அப்படி செஞ்சாலும் மிகப்பெரிய ஒரு சிறப்பை தான் அந்த குழந்தைகள் அடைவார்கள் அப்படிங்கிறது உண்மைங்க.